கமகமன்னு ருசிகரமா சுவையான ஒரு ரசம். அட ஆமாங்க, புளிக்கரைச்சல், தக்காளி சாறு, இடிச்சு வச்ச மசாலா, இது கூட ஃப்ளேவரை தூக்குறதுக்கு அருமையான தேங்காய் பால் சும்மா வேற லெவல்ல இருக்கும். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் தேங்காய் பால் ரசம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்துல 500 ml தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது கூட தேங்காய் பால் ஊத்துறதால இந்த அளவுக்கு தண்ணி போதுமானது. இதுல ஒரு சின்ன பால் சைஸ் புளி ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த புளி நல்லா கரைஞ்சி இந்த திப்பி இந்த மாதிரி வரும். அந்த திப்பியெல்லாம் புழிஞ்சி தனியாக எடுத்து தூக்கி போட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகா, 5 to 6 பல் பூண்டு. பூண்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சோ அதிகமாகவோ போட்டுக்கோங்க. இதை நல்லா இடித்து இந்த மாதிரி கொரன்னு இடித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், பட் இந்த மாதிரி இடித்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 தக்காளி போட்டு இந்த மாதிரி நல்லா அதை புழிஞ்சு விட்டுக்குங்க. கையிலேயே இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. சக்கையாக வரணும். அந்த அளவுக்கு புழிஞ்சிங்கன்னா சாறு இறங்கும். 1 ஸ்பூன் சால்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மசாலா, அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. 1 சிட்டிகை வெந்தயப்பொடி, 1 சிட்டிகை பெருங்காயப்பொடி, இதெல்லாம் போட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைச்சி அப்படியே விட்டுருங்க. இதை நம்ம தாளிப்புக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். இந்த மாதிரி அந்த சட்டியை எண்ணெய் பரவுற மாதிரி ஒரு சுற்றி இறக்கிடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகா, இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. கொஞ்சமாக வதக்கினா போதும். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதில் போட்டுக்கோங்க. போட்டு கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு அந்த வாசம் நல்லா கமகமன்னு வரும். பசி கொண்ட வேளை தாளிக்கும் ஓசை அந்த மாதிரி. இப்போ நம்ம ஏற்கனவே புளி தண்ணியில் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கங்க. இதை ஊற்றி லைட்டாக கிண்டி விடுங்க. இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 to 3 நிமிஷம் இதே மாதிரி கொதிக்கட்டும். அப்படியே விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க ஒரு 300 ml தேங்காய் பால், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதை இதில் ஊற்றிக்கங்க. ஊற்றி லைட்டாக கலந்து விடுங்க. தேங்காய் பால் ஊற்றி கொஞ்ச நேரத்திலலாம் கொதி வந்துடும். அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும். அந்த டைமில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் நல்லா தாராளமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கடைசியில் போடுறதால அது ரொம்ப குக்கும் ஆகாது, உங்களுக்கு வாசமும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் தரும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ் தாங்க. அவ்வளோதான், நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரசம் ரெடி ஃபார் சர்விங். நம்ம எப்பவும் செய்கிற ரசத்தோட டேஸ்ட்ல இருந்து இந்த தேங்காய் பால் ரசம் ரொம்பவுமே சுவையாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் ரசம் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.